வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு புதிய அறிவிப்பு. விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு அறிவிக்க இருக்குங்க. தமிழக மக்களுக்கு நிதி உதவி வழங்க இருக்காங்க. எவ்வளவு நிதி உதவி வழங்க இருக்காங்க, யாருக்கு என்னென்ன நிதி உதவிகள் வழங்க இருக்காங்க, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மகளிருக்கு 2500 ரூபாய். ஸோ இந்த ஆதாரங்கள் தமிழக மற்றும் மத்திய அரசுகள் வழங்க உள்ள பல்வேறு நிதி உதவி திட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறது. குறிப்பாக தமிழக அரசின் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு ஏற்கனவே 5000 வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் அடுத்து வரும் தேர்தலை முன்னிட்டு இந்த தொகை 2000 உயர்த்தப்படுவதாகவும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஆட்சிகள் அனைத்தும் மாறியதால் இந்த தொகை விஜய் உடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி 2500 மாற்றி வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வரை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ள ஒரு 12,000, தமிழக அரசுடைய மகளிர் உரிமை தொகை அது ஒரு 2500. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் இன்னும் வரலாம். 1.31 கோடி பயனாளிகள் தமிழகம் முழுவதும் இதில் பயன்பட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மகளிருக்கு ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ 3 மாதங்களுக்கு 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 என 5000 வழங்கப்பட்டது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் மகளிருக்கு கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்க போகிறதா விஜயோடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ மத்திய அரசுடைய இது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசுடைய உத்தேச மெகா திட்டம் 12,000 ரூபாய். தமிழக அரசின் திட்டத்திற்கு போட்டியாக மத்திய அரசு பயனாளிகளின் வங்கி கணக்கில் 12,000 ரூபாயை செலுத்த திட்டம் வகுத்துள்ளது தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கப்பட்ட மானியங்கள் அனைத்துமே இதில் வழங்கப்படும். ஸோ குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் தகுதியுள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் தேவையான ஆவணங்கள் மற்றும் தகுதி வரம்புகள் குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். மேலும் விடுபட்ட தகவல்கள், தகுதியுள்ள பயனாளர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், வங்கி கணக்கில் பணத்தை எப்படி சரிபார்ப்பது என்பதை குறித்த வழிகாட்டுதலும் இதில் அடங்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒன்றிணைக்கப்பட்ட மானியங்கள், கேஸ் மானியம், உரம் மானியம், PM கிசானுடைய வருடத்திற்கு 6000 ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரே தொகுப்பாக வழங்க டெல்லி மேலிடம் ஆலோசித்து வருகிறதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஸோ இது வந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் பணம் வரலைன்னா உங்கள் பேங்க்கை தயவுசெய்து சரிபார்க்குங்க. வராதவர்கள் தங்கள் ஆதாரத்தோடு இணைக்கப்பட்ட அனைத்து வங்கி கணக்குகளையும் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ திட்டத்தில் இணைய தகுதியான ஆவணங்கள், வயது மற்றும் வசிப்பிடம். விண்ணப்பதாரர் 21 வயது நிரம்பி தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருத்தல் வேண்டும். குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு வைத்திருத்தல் வேண்டும். வருமான வரம்பு, குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். சொத்து மற்றும் மின்சார வரம்பு 5 ஏக்கருக்குள் நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்குள் புஞ்சை நிலம் வைத்திருத்தல் வேண்டும். ஆண்டு பயன்பாடு 3600 யூனிட்டுக்குள் இருக்க வேண்டும். தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் 4 சக்கரம் கார் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மற்ற அனைவருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற்று கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.